இங்க வா. பல்ராம், நீ கை கால் கழுவு. நான் என் குறும்புத்தனமான செல்ல கண்ணன் கிட்ட உண்மையை தெரிஞ்சுக்கிறேன். கிருஷ்ணா, உன்னோட குறும்பு அதிகமாயிட்டே போகுது. ஏன் பானையை உடைச்ச? வெண்ணையை ஏன் திருடுற சொல்லு. நீதான் பானையை உடைச்சது. இங்க வா. நீ மண்ணையும் தின்ன. எங்க வாயை தர? இல்ல, நான் மண்ணை திங்கல. எல்லாரும் போய் சொல்றாங்க. இல்ல, நீ போய் சொல்ற. எங்க வாயை தர? நான் பாக்குறேன். அட கடவுளே, ஒரு குழந்தையோட வாய்க்குள்ள முழு உலகம் எப்படி தெரியுது? அட கடவுளே, நான் என்ன பார்க்கிறேன்? அட கடவுளே. ஏந்திரமா, ஏந்திரேன், ஏந்திரமா. நான் என்ன கனவு கண்டேன்? எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இல்லம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகல. வா. கிருஷ்ணா, மறுபடியும் எனக்கு தொந்தரவு கொடுப்பியா? இல்லம்மா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். கிருஷ்ணா, கிருஷ்ணா, உன்னோட குறும்புத்தனம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. கிருஷ்ணா, நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு ஒண்ணுமே புரியறது இல்ல. ரொம்ப அதிகமாயிடுச்சு. எனக்கு தாங்கக்கூடிய சக்தி இனிமே இல்ல. நான் இன்னைக்கு உன்னை கட்டி போடுறேன். அப்புறம் பாக்குறேன் நீ எப்படி வெண்ணெய் திருடுறேன்னு. அடா, எப்படி இந்த கையை சின்னதா போச்சு? கிருஷ்ணா, கிருஷ்ணா, அங்கேயே இரு. இப்போ உனக்கு புரியும். ஹே பிரபு, எங்களுக்கு விமோசனம் கொடுத்ததற்கு நன்றி. நாங்க 2 பேரும் குபேரருடைய பிள்ளைகள், நல்குபேர், மனேகிரி. எங்களோட குறும்புத்தனத்தை தாங்க முடியாம நாரதர் எங்களுக்கு சாபம் கொடுத்து அர்ஜுன் மரமா ஆக்கிட்டார். நன்றி. சர்வ சக்தி வாய்ந்த நாரதர் சொன்னது என்னவென்றால், நீங்களே அந்த மரத்தை வீழ்த்தி எங்களுக்கு சாபத்திலிருந்து விமோசனம் தருவார் என்றார். அந்த நாளும் வந்துவிட்டது. உங்களுக்கு நன்றி பிரபு, உங்களுக்கு நன்றி. கிருஷ்ணா, என் செல்வமே, உனக்கு அடிபட்டுச்சா? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? நம்ம குழந்தைகளுக்கு இந்த இடம் ஆபத்தாயிட்டு இருக்கு. ராஜர்கள் ஆக்கிரமிப்பு அதிகமாயிட்டு இருக்கு. இங்க நம்ம குழந்தைகளோட உயிருக்கு பாதுகாப்பு இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம எல்லோரும் விருந்தாவனுக்கு குடி போகலாம். நீங்கள் சொல்வது மிக மிக சரியாக இருக்கிறது. நாம் இங்கிருந்து போய்விடலாம். பிருந்தாவனத்தில் முழு பாதுகாப்போடு வாழலாம். வாருங்கள், சீக்கிரம் இங்கிருந்து போக ஏற்பாடு செய்யலாம். அதுவும் நல்லதுதான். என்ன, அந்த குழந்தையை கொல்றதுக்கு இங்க யாரும் இல்லையா? நீங்க எல்லாரும் கோழையா? இல்ல இல்ல, நான் கோழை இல்ல. எனக்கு ஆணையிடுங்க. நான் உங்களுக்காக அந்த குழந்தைய வதம் செய்வேன். நான் குரு ரூபத்துல அவன் பக்கத்துல போய் சீக்கிரமா அவனை கொன்னுடுவேன். வத்சசூர், உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. போய் அவனோட மரண செய்தியோட வா.
இப்பவே போறேன். கிருஷ்ணா, கொஞ்சம் பாரேன். இந்த மாடு நம்மோட மந்தியில உள்ளது மாதிரி தெரியலையே. அது பசு இல்ல, ராட்சசன் தான். பாரு பாரு பாரு, எவ்வளவு பெருசா இருக்கு. அதோட கொம்பு எவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஹா, எவ்வளவு பெருசா, எவ்வளவு கூர்மையா இருக்கு. அண்ணா, கிருஷ்ணா, உனக்கு எப்படி அது ராட்சசன்னு தெரிஞ்சது? அண்ணா, நீ காக்க மாதிரி காக்கான்னு கத்த முடியுமா? கா 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 கா. கிருஷ்ணா, நீ கொஞ்சம் மயில் மாதிரி ஆடி காட்ட முடியுமா? ஆஹா, ஏன் முடியாது? இதோ பாரு. நதியின் கரையில் மறைந்து வந்து பாரபாலனே திருவில் போகும். நதியின் கரையில் மறைந்து வந்து பாரபாலனே திருவில் போகும். பானையை பாதுகாக்க முடியாமல் வந்து விட்டான் என்று நந்தலா. ஐயோ, திரும்ப உடைச்சிட்டானா? யசோதோட மகன் சரியான குறும்புக்காரன். வாங்க அவகிட்ட சொல்லலாம். எப்ப பாரு நம்ம பானைய உடைக்கிறான். யசோதா, உன்னோட செல்வத்துக்கு பாடத்தை சொல்லி கொடு. ஒரே தொல்லையா போச்சு. எப்ப பாரு எங்க பானைய உடைச்சுடுறான். அவனும் அவன் நண்பர்களும் சதா பிரச்சனைய கொடுக்கறாங்க. எங்க பானைய உடைக்கிறதே அவங்க வேலையா போச்சு. இப்ப நீயே ஒரு முடிவு கட்டிருக்கு. ஆனா கிருஷ்ணன் இங்க வீட்டுலதான் இருக்கான். எனக்கு வேலையில உதவியா இருக்கான். ரொம்ப பெரிய ஆளு, நல்லா நடிக்கிறான். எங்களுக்கு எல்லாம் தெரியும் அவனோட சேட்டைகளை. இப்பதான் எங்க பானைய உடைச்சிட்டு இங்க குறும்புக்காரன். ஆனா கிருஷ்ணா, கிருஷ்ணா இங்க வா. என்னம்மா? இங்க வா. நீ பானைய உடைச்சியா? இல்லம்மா, நான் உடைக்கல. நான் இங்கெல்லாம் இருந்தேன். உங்களோட பெரிய தொந்தரவா போச்சு.
வேணும்னே என் பையன் மேல குற்றம் சொல்றீங்க. நான் உங்க பேச்ச கேட்டு அவனை ரொம்ப அதட்டிட்டேன். போங்க போங்க இங்க இருந்து. எப்ப பார்த்தாலும் அவன் மேல குற்றம் சுமத்துறதே உங்களுக்கு வேலையா போச்சு. எவ்வளவு பாவம் என் கிருஷ்ணன். என் வாயை பெருக்காதீங்க. போங்க இங்க இருந்து. ரொம்ப நல்லா நடிக்கிறான். கையில வந்தா நல்லா 4 அறை விடணும். வாங்க போகலாம். திரும்பி வா, பாத்துக்கிறேன். அம்மா, இன்னைக்கு எனக்கு நீ வெண்ணெய் தருவியா? நீ இன்னைக்கு யாரையும் தொந்தரவு பண்ணலன்னா நான் உனக்கு வெண்ணெய் தருவேன். இல்லம்மா, தொந்தரவு பண்ண மாட்டேன். என்ன சேட்டுக்கார பையா, என்ன ஒரு வேலையும் செய்ய மாட்டியா? என்னப்பா மாடு வைக்க போக மாட்டியா? எங்க உன்னோட குறும்பக்கார நண்பர்கள்? எங்க உன்னோட புல்லாங்குழல்? இருக்காங்க, இதோ வரேன். நான் யமுனா நீரை குடிக்க விரும்புறேன். இன்னைக்கு நாம பந்து விளையாடல. வாங்க நாம எல்லோரும் யமுனா நதி கரையில போய் விளையாடலாம். நிலுங்க, நானும் விளையாட வரேன் பந்தோட. நிலுங்களே. ஐயோ, அட சகா, சகா சொல்ல, என்னாச்சு? அட பகவானே, யமுனாவோட தண்ணீர்ல விஷம் கலந்திருக்கு. எனக்கு தெரியும், இது காளியாவோட வேலை தான். நில்லு காளியா, நான் உன்னை பாக்குறேன். யாரும் என்னுடைய நதியை கடக்க முயற்சி பண்ணுனாக்கா என்னுடைய விஷத்தால கொன்னுடுவேன். தூரமா